ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த திருப்புகழ் என்று சொன்னாலே அது நம்முடைய அருணகிரி பெருமானுடைய மிக மிடுக்கான கம்பீரமான சந்தனயம் மிக்க திருப்புகழ் பாடல் தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது பாம்பன் சுவாமிகள் பாடிய பாடல்கள், திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் பாடிய பாடல்கள் அவையெல்லாம் கூட அதிலே உடனாக சேரும். பரம்பொருளை எந்த பெயராலும் கூறலாம். இருந்தாலும் அவருடைய முதன்மையான பெயர் எது என்று கேட்டால் மகத்யசகா, பெரும் புகழ். அந்த பெரும் புகழ் என்று கூறினாலும் திருப்புகழ் தான். அப்ப திருப்புகழ் என்ற பெயரை சொல்ல இருக்கின்றதா, அந்த பெயரே ஒரு உபநிஷத பெயராகத்தான் நாம் கொள்ள வேண்டும். தஸ்ய நாம மகத்யசகா, அந்த பரமனுடைய பெயரானது பெருங்கீர்த்தி, பெரும் புகழ், அது திருப்புகழ். எனவே பரமனுடைய பெயரே திருப்புகழ் என்று இருக்கிற காரணத்தால் அவனுடைய பராக்கிரமத்தை கூறுகின்ற பாடல்கள் முக்கியமாக அருணகிரி பெருமான் பாடிய பாடலாக இருந்தாலும் கூட பாம்பன் சுவாமிகள் போன்ற அருளாளர்கள் பாடிய பாடல்களையும் அதில் தான் சேர்க்க வேண்டும்.